வணக்கம். லட்சுமி கலாச்சபுரதியே இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் முதல் வணக்கம். ஆமாம், அன்பு மரணம் உழைத்தாயி என் வாழ்க்கை பண்ப பயணம் அது என்ற திருவள்ளுவரின் குரலுக்கேற்ப ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் 4 விதமான குணங்கள் இருக்க வேண்டும். 4 விதமான குணம் என்றால் அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 விதமான குணங்கள் இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணாக பிறந்தவள் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்த்து தருபவள் தான் பெண். இவளா பெண்? இவள் அல்லவோ பெண் என்று பெயர் எடுக்க வேண்டும். ஆமா, நான் யார்? இது என்ன நாடு? இதுதான் சோனிதாபுரி நாடு என்று அழைப்பார்கள். இந்த சோனிதாபுரி நாட்டை சீரம் சிறப்போடு அரசாட்சி செய்து வரக்கூடிய இரணியாக்குதர் மனைவியாக வார்க்கப்பட்டு விமலாதேவி என்ற பெயர் பெற்று சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அது மட்டும் கிடையாது, என் கணவர் அந்த சுவாமி நாராயண சுவாமி இடத்திலே போர் புரிய சென்றிருக்கிறார். போகும் பொழுது வேண்டாம் 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 என்று உரைத்தேன். என் வார்த்தையை கேட்காமல் அந்த சுவாமி இடத்திலே போர் புரிய சென்றிருக்கிறார். என் கணவர் போர் புரிய சென்றவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வர வேண்டாம் என்று அந்த அம்மனை கோரி தவம் இருக்கிறேன். எப்படி தெரியுமா? ஓ மாதா உலமாதர் மனம் பார்த்து உலமாதா உரிவாழ்வில் அருள் திருமாதா பண்ண கோமாதா கோமாதா எங்கள் குலமாதா குலமாதகள் நலந்தான குலமாதா புவி வாழ்வில் அனுப்பும் திருமாதா
குலமாதம் நலந்தாரும் குணமாதாம் குழிவாழ்வில் அருப்பொங்கும் திருமாதாம் மன்ன கோமாதா கோமாதா எங்கள் குலமாதா. ஆமா, அந்த வைகுந்தத்துக்கு என் கணவர் போர் புரிய சென்றார். அவர் வந்து விட்டாரா? எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. காவலனை அழைத்து கேட்டு பார்க்கலாம். டே காவலனா, மிச்சான் மச்சான் முன்னிப்பு மகத்து நம்பர் 99 தான் வரும். ஆமாடா, லாஸ்ட்ல 9 தான் வரும். வர போட்டு சீக்கிரம் சேதாச்சு கேள்றா கேள்றா. ஹலோ, எப்படி முடிஞ்சதா இல்லைன்னு கேளு. என்னடா பொறம்போக்கு, என்னடா உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்துட்டு வந்தான்? என்னடா காசு 800 ரூபாய் கொடுத்துட்டு வந்தான். அந்த நர்ஸு கிட்ட கொடுத்துட்டு வரல நீ? அது என்னடா பண்ணா? 8 ரூபாய் எனக்கே பத்தல். ஏன்டா போஸ்ட் மாடத்துக்கு துணி வாங்கறதுக்கு காசு இல்லாம நின்னுங்கறாளமே. அந்த காடா துணி 2 மீட்டர் வாங்கி கொடுத்துட்டு வந்துக்கிறேன். 2 மீட்டர் அப்படியே ஒரு பாடியை கட்டி மீறும். நீ போய் அதை பாதி வாங்கி வந்துருவ. என்னடா ஏம்மா, அவன் குழப்பிங்க நம்மளுக்கு. நீ ஒண்ணு இது பண்ணாத, என் பேர் சொல்லிட்டு கடன் வாங்கிக்க. அங்க போய் யார் வாங்க உங்க இவங்க வீட்டு பையன் சொல்லுமா? எவங்க வீட்டு பையன் அசிங்கமா கேப்பன்னு வைக்கிறாடா நீ. அவருக்கு நான் திட்டமா எனக்கு ஒண்ணு உனக்கு தானே தான் உன்னைத்தான் செருப்பு எடுத்து வெட்டணும். ஃபர்ஸ்ட் வெட்டி போடு, செருப்பு நான் போடும். கமாண்ட் இருக்கா? ஏய் அங்க போடாதடா. ஆமா, ஏய் அங்க போடாதடா. இதான்டா கம்மு. மாமா, ஆமா ஆமா, குள்ளமா குள்ள கத்திரிக்காய் வாட்டம். ஆமா, முட்டி நீட்டா மீச கூட தொடப்பு கட்ட மாதிரி வச்சிருந்தான் பாரு. முடியா மாமா, அடே அவனுக்கு கொரோனா குஞ்சு பேச்ச மேல இருப்பான். ஆமா ஆமா, நீ வேணா கட்சா ஒரு போட்டோ எடுத்துக்கு மாமா. கட்டாத வீட்டுக்கு எடுத்து மாட்டி வைப்ப. இல்ல பாத்ரூம்ல கத்திரூம்ல மாட்டி வைக்கலாம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? பாட்டில் உள்ள வச்சுக்கிறீங்களா இல்லையா? உலகத்தாங்க அந்த பாடு குச்சி எல்லாத்தையும் ஆயிட்டா மாமா. ஒண்ணு இருக்காது அவன் உடம்புல. வெறும் எலும்பு தண்டை கடக்க. சீக்கிரம் முடிச்சு அனுப்ப சொல்றா. நேரம் வழிகெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. வழி என்ன தெரியுமா பண்ற? அப்படியே நேரா வந்து மருத்தூர் போயிடணும். மருத்தூர் ஓம்பரா சுத்தி கோயிலுக்கு அது நாக்கு வந்து பல்லுல மாட்டிச்சு. ஓம்பரா சுத்தி கோயிலுக்கு பீசாங்காய் பக்கமா ஒரு மாதா கோயில் வரும். கர்மாந்திரம் அது நம்மளுக்கு தேவையில்ல. அதை தாண்டி போனோம்னா சோத்து பாக்கம் வரும். வரும். அதுல சோத்தாங்காய் பக்கம் விட்டு சோத்தாங்காய் பக்கம் விட்டுனா சித்தாம்பூர் வரும். சித்தாம்பூர், ஆமா, சித்தாம்பூரை தாண்டி குள்ளம்பாக்கம் ஊர் வரும். அவன் இன்னொரு சூர் வேசக்கார பாடு. அவன் ஊரால போய் சுத்தின்னு வந்தனா 3வது தெரு மாமா. அவன் ஊரு காந்தி தெருல. ஆமா, அவன் பொண்டாட்டி அப்படியே பொழுதுன்னு கிடப்பாங்க. ஆமா, நீ வரமா. அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு 500 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. சும்மா ஓடுன்னு கத்தின்னு வருவேன். என்ன உன் கூட பெரு வாதினா போச்சு. என்ன போன வாட்டி 500 ரூபாய் கொடுத்தாங்க, பின்ன 100 ரூபாய் சேர்த்து கேக்குற. இந்த பாடு மோசமான பாடா இருப்பான் பழுகுதுரா. நான் என்ன சொல்றேன்னா, அவன் அந்த ஓடு கத்தின்னு வரத்தை நிறுத்திட்டு அப்படியே வர சொல்ல. நான் தான் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேக்குறான். சரி, அப்படித்தான் அம்மா கிட்ட சொல்லணும் வேற. ஐயோ, அம்மாவுக்கு வகுத்துல வேற புள்ள இன்னைக்கு நாளைக்கு இருக்குது. இந்த வகுத்துலயா? என் வகுத்துல புள்ளக்குது, அம்மா வகுத்துல புள்ளக்குது. நம்ம இந்த விஷயத்த சொல்லும் போது பார்த்து சொல்லணும். ஏன்னு கேளு, உள்ள கொதுக்குன்னு ஊந்து போச்சுன்னா. ஆமா ஆமா, பக்குவமா போய் சொல்லு. பார்த்து பக்குவமா சொல்லு. நான் பக்கத்துல இருக்கிறேன். அன்பே, அப்படியே வைக்கிறேம்மா. வணக்கம். அம்மா வந்தா ஒரு 10 ரூபா பக்கமா பேசுறா.
இம்மான் வாட்ஸ்அப் அங்கங்க சொல்றேன் தொடாம எப்படி மாக்குற ஏழு மாக்குற இன்னும் எதுவும் கேளாண்டா வாட்ஸ்அப்புக்கு உனப்பா நான் மாட்டு சொல்றேன் நம்ம இங்க ஓட்டு கை வைக்க மட்டும் அங்கதான் அடிபட்டு புள்ள வச்சுக்கலாம் அம்மா இதான் அடிபட்டு அங்கேயும் அடிபட்டு அம்மா வச்சுக்கிட்டு நீ ரொம்ப நேரமா என்ன வச்சுக்கணும்னு தெரியுமா சொல்லுமா உங்களை நான் துணைக்கு வச்சிருக்கிறேனா இல்ல வினைக்கு வச்சிருக்கிறேன்னா ஏதோ உனக்கு வச்சுக்கினீரேம்மா டேய் உன் கூடியாருக்கு வயசான உனக்கு சூத்துல 2 மாத்திரையும் வாயில 2 ஊசி அடிச்சுட்டு வரோம் வாயில 2 மாத்திரையும் சூத்துல 2 ஊசியும் மல்லேஜ் இருக்கிறம்மா டேய் வந்து வச்சுட்ட மந்திரத்துல பக்குமா டேய் சரி அதெல்லாம் போகட்டும் உன்கிட்ட பேசவே முடியாது என்னால முடியாது அந்த அளவுக்கு நான் உடம்பு வந்து இப்ப வந்து நீ புள்ளிய விவத்துல இப்படி வச்சுக்கிற என்னால முடியல அம்மா இப்ப பேச முடியாது அடிக்கவும் என்னால முடியாது இன்னைக்கு நீ ஆட்டு வந்து ஆட்ட அந்த மாரி மாமியார் வீட்டுல போய் வந்தல கொஞ்சம் இதுவும் மேல தான் இருக்கும் அம்மா சனியாக்குறாங்க அதனால ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா அம்மா மாடு ஆச்சே அம்மா சனியில இருக்கிறாங்க இப்போது என் மாத கர்ப்பவதியா இருக்கிறேன் ஆமா 10 மாசம் சுமக்குறேன் நாளைக்கு வருமோ இன்னைக்கு வருமோன்னு பாத்து எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப மாசமா இருக்குது என்னதான்டா இது இது வந்து இப்ப 8வது மாசத்துல இருக்குது 10வது மாசம் வருமா நீ நம்ம 13 மாசம் ஆயிமே சுமக்குற நான் பிடிக்க அறிவு கட்ட நாய 12 மாசம் வாத்தா உன சுமந்துருப்பா 10 மாசம் வருது நான் எத்தனை மாசம் தான் நீ இப்படி இருக்கிற இது வரைக்கும் 23 வருஷமா சுமந்துருக்கேன் என்ன பண்றது சும்மா கிடையாது ஆனா பொண்ணு ஒண்ணு சரி மாட்டு அதுதான் செடியா மரமா கொடி எல்லாம் பூ ஆத்துல போய் கேட் போட்டு பாக்கத்தானே ஆத்துல போய் கேட் அறிவு கட்ட நாயே கேன போட்டு பார்க்க சொல்லியா ரொம்போக்கு தண்ணி கேனு போடுற புத்தி உன்னை விட்டு போகுதா அவர்தான் கேனு போட்டு பாக்கணும்னாரு அவன் ஒரு தண்ணி கேன் இல்லடா கேன் கேட்ரா அம்மா வாயில நல்லா போகுதுடா ஆமா நாளை என்னடா நீ என்ன சொல்ல வந்தா டேய் சரி நீங்கள் இருவரும் நாடு வந்து அடைந்து விட்டீர்கள் ஆமா என் கணவர் எங்கே ஐயோ கேக்குறாடி அம்மா புள்ளமையா என் கணவர் எங்கடா உங்க வீட்டுக்கு தானே எங்க வீட்டுல இருக்கிறவர் தான் நம்ம உங்க ஆத்துக்கு தானே என் தாலி கட்டியவர் தான் உன் புருஷன் தானே என் புருஷன் தான் அவனுக்கே 11 தான் கூட போகணும் நம்ம இத்தனை பேரை வச்சுங்கிறா யார கூட்டுக்காரு கணவரு சாமி என் அறிவு கட்டவனே ஏன் கணவர் அன்பா இப்படி தான் அடைப்பேன் அன்பா ஆமா எங்க அம்மா அது மாதிரி அழைக்க மாட்டோமா எப்படி கூப்பிடுறாங்க ஏன் சுபாஷ் உங்க அப்பா பொட்ட பையான்னு கூப்பிட்டு எப்படி கூப்பிடுறாங்க அதான் நீ இப்படி இருக்கிற என்ன பண்றது டேய் சரி அதெல்லாம் போகட்டும் ஏன் கணவர் எங்க என் கணவரை நான் பாக்கணும் ஏன் தெரியுமா இப்ப நான் நிறமாத கர்ப்பவதியா இருக்கிறேன் எந்த நேரத்துல குழந்தை பிறக்குன்னே தெரியாது ஏன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பவதியா இருக்கும் பொழுது தாலி கட்டிய கணவர் பக்கத்துல இருக்கணும்னு ஒரு மனைவி நினைப்பா என் கணவர் என்னதான் கொடுமைகளை செய்தாலும் எனக்கு தாலி கட்டிய சுவாமி அவரு அவருக்கு எதுவும் நடக்காம இருக்கணும்னு அந்த அம்மனை பிரார்த்தனை செய்துக்கிறேன் அது மட்டும் கிடையாது அவர் கையில இந்த குழந்தைய நான் நல்ல முறையில பெத்து கொடுக்கணும் ஏடா அம்மாவுக்கு ஐயா தாலி அம்மாவுக்கு கழுத்துல தானே கட்டினாரு இல்ல இடுப்புல கட்டினாரா இடுப்புல அண்ணா கிடையாது அப்புறம் எல்லாருமே கழுத்து தானே கட்டுவாங்க நான் கூட சூத்துல கத்துல கட்டுறேன் நீ என்னன்ற நீ வீட்டுக்கு தானே எங்கன்னு கேக்குற ஐயாவை எங்க அனுப்பிச்சு வச்ச நீ டேய் என் கணவர் நான் சொல்ல சொல்ல என் வார்த்தையை கேட்காம அந்த பகவான் இருக்கிறான்ல வைகுந்தத்தில் அந்த சீமன் நாராயணன் சீமன் நாராயணர் ஆமா ஆமா அவன் வீட்டுக்கு பக்கத்து வீடு நீ போங்கன்னு சொன்னியா டேய் என் கணவர் அந்த சுவாமி இடத்திலே போர் புரிய வேண்டாம் என்று உரைத்தேன் ஆனா என் வார்த்தையை கேட்காம சென்றிருக்கிறார் என்ன நடந்தது என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அவன் சொல்லுவாமா கணவரை பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குதுடா இருக்குமா உன் கணவர் இவன் மாரி வர வாங்கறதுக்கு போனாரு அவர்கிட்ட சரி நீ அப்பயே போவேணும்னு சொன்னியா போவேணும்னு சொன்னியா அப்பயே நான் இங்க இருந்துருக்க கூடாதுண்டாலே இங்க இருந்து போனும் போது நாங்க போயினே இருக்கும் போது அந்த ஆளு தேடினு போறோம் இந்த வழியில பார்த்தோன்னே அப்படியே தூக்குது அம்மா எங்களுக்கு அப்படியே ஒரே பயமாயி போச்சு என்னடா சொல்ற
ஒரு பக்கமா அமுக்குதா? ஆமா ஒரு பக்கமா தூக்குது அமுக்குது. ஐயா என்னன்னாரு, ஒண்ணும் புரியலடா. அம்மா அந்த பூமி அப்படியே ஒரு பக்கம் தூக்குது ஒரு பக்கம் அமுக்குது. என்னவா இருக்கும்? அதுதான் என்ன வருதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா என்ன பண்ணாரு, நீ இப்பதான் நம்ம பேசிக்கிறோம் அந்த நாராயணன் எப்படி அழிக்கலான்றதெல்லாம் நம்ம பேசிக்கிறோம். இது எல்லாத்தையும் கேட்டு போய் இப்பதான் சொல்றா பழுது நினைச்சுக்கினேன். ஐயா என்ன பண்ணாரு, அவர் கையில வச்சுக்கிறாரு சாமா கதா ஆயுதம். அந்த சாமினால ஓங்கி அடிச்சாரு அம்மா கீழே. ஓங்கி அடிச்ச உடனே வெள்ளை போட கட்டின்னு ஒரு பொம்பளை வந்துட்டா. அடப்பாவி, ஆமா அம்மா அறிவு கெட்ட நாயே, என்ன அந்த தாயை பாக்குறதுக்கு எத்தனை பேர் தவம் இருக்கிறாங்க தெரியுமா? அவ யார் தெரியுமா? அவ பேரும் இந்த பூமியை உப்புமாவாமே. டேய், இந்த பூமியை பாரத்தை தாங்கக்கூடிய பூமாதேவி தாய்டா. அவதான் பழுது ஆமா பழுது அவளா? ஆமா பழுதுமா. அவர் சொல்ல வாராண்டா அடிக்குது அவங்கதான் பழுதுமா. வெள்ளப்போடு வந்து என்ன விட்டுறாங்க. உங்க வீட்டுக்காரு அப்படியே வீர பூத்துறாட்டம் இப்படி ஒரு சாட்டில் இப்படி ஒரு சாட்டில் இப்படி ஒரு சாட்டில் அடிக்காது. என் கணவரை பத்தி என்ன நினைச்ச? வீரத்தில் சிறந்தவரடா. வீராதி வீரன், சூராதி சூரன், தூத்து ஒட்டி பேரு. ஏன் கணவர் சூரருக்கெல்லாம் தலைவர். தூத்து ஒட்டி போய் இரணையாக்குதர் என்றால் இந்த உலகமே நடுங்கடுங்க செய்வார். என் கணவர் அப்படியாப்பட்டவர். என் கணவரை பத்தி சாதாரணமா நினைக்காது. ஆயிப்போச்சு பாரு. அவளை புடிச்சு அடிக்கும் போது நீ யாரு, நீ தானே கேட்டு சொல்றன்னு கேட்டாரு. யாரு கிட்ட சொல்றாங்க? நாராயண கிட்ட போய் சொல்றாங்க. அவன் தான். ஓ, பூமி மீது என்ன நடக்கிறதோ அனைத்தையும் கொண்டு போய் அந்த சுவாமி இடத்திலே கூறுபவர் அவர் தான். அவதானா அது ஒண்ணு. அவனும் மறுபடியும் சொல்லாத. கோவம் வந்துச்சு ஐயாவுக்கு. ஐயா என்ன பண்றாரு, சொல்ல அடிக்கிறாரு. அம்மா நீயாவது எடுத்து சொல்லக்கூடாது. என் கணவர் ஏன்டா இப்படிப்பட்ட பாவம் பேச கேட்க மாட்டான். நீ ஏன் பேச காப்பான் கையில போய் கேளாம். ஏண்டா தாலி கட்டிய மனைவி அவருக்கு அருகாமையில் இருக்கிறத விட அவருக்கு எந்நேரமோ பக்கத்திலே இருக்கக்கூடியவன் இந்த காவலன். ஆஞ்சு குடுன்னா எங்களை கேக்குறாரு, மத்தது எதுவும் எங்களை கேட்க மாட்டாரு. அவளை போட்டு அடிச்சுன்னு தருப்பாரு. உடனே அவன் என்ன பண்ணா, அதோ ஒரு அம்பர் நாராயணன் அதோ ஒரு அம்பர் நாராயணன் சொல்லிட்டு காமிச்சு உள்ள விட்டாமா. அவ போனவன் என்ன பண்ணாரு, ஏதோ பார்த்தாரு ஐயா. கண்ணு பொண்ணு தென்பண்ணல. இந்த உடல இந்த நரி எங்க போகும், புகைக்கு தானே போகணும். அது பின் வந்து போன இருப்பாரு. ஆமா, போனா அங்க சேத்தாயில உக்காந்துக்கிறாயம்மா. இது மாதிரி இது உட்காந்து நாராயணா நாங்க போய் என்ன பண்ணாரு ஐயா அங்க வந்து நின்னுங்க. அவன் யாருன்னு தெரியல. இந்த பாதம் ஃபுல்லா பூமாதேவி தான். அந்த பாதம் கட்சா போய் அவன் தான் முடியுது. சரி, இந்த பக்கமா அந்த பூமாதேவி வந்தாலா நீ கேளுன்னு சொல்லி அமைச்சாரு. அம்மா நான் போய் என்ன பண்ணா, தம்பி அந்த பூமாதேவி வந்தாலான்னு கேட்டான். நீ யாருறான்னு கேட்டான். அவன் நான் போய் ஐயா கிட்ட பேர் கேட்டணும்னு சொன்னான். இனிமேல் நாங்க தான் இந்த நாட்டை ஆள கூட நாங்க இந்த மாதிரி என்ன அப்படிதான் அப்படின்னு சொல்லி சொன்ன பாரு. அவன் உடனே ஏந்து போய் என்னன்னா, நான் தானடா உன்னை அழிக்க வந்த நாராயணன், நான் தானடா. நாமா யாருடா? இந்த பகவான். டேய், அவர் அப்படிலாம் சொல்லாதடா. அதான் அந்த கோயிந்தியா காப்பவரடா அவர். அவர் தான். என் கணவர் தான் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யறாருன்னா நீ அதை பல பேசாத. கோயிந்தியான்றவர் தான் கோவிந்தா அவர் தான் சொன்னாரு. அவர் சொல்லி இருந்தாரு பாரு. உடனே என்ன பண்ண ஐயா என்ன பண்ணாரு, ஐயா கோவம் வந்துச்சு. இந்த நாராயணன் என்பவன் யாருடா, அவனை வாட்டி வாதிக்கிற பாரு. இவரும் எடுத்துக்கினாரு அவரும் எடுத்துக்கினாரு. அம்மா அதுக்கப்புறம் தான் பெரிய கூட்டம் நடக்குது. என்னடா இவன் சொல்றதே சொல்லுவாமா? என்ன பண்ணாரு, பாதி கதையே சொல்ற பாதி கதையை மெல்றீங்க. நாராயண ஐயா வடிக்க, ஐயா நாராயண அடிக்க, நாராயண ஐயா படிக்க, ஐயா நாராயண அடிக்க. மொத்தம் ஐயா திருப்பி அடிச்சது இல்ல. ஐயா திருப்பி அடிக்கவே இல்ல. என்ன பண்ணாரு, ஐயாவுக்கு கோவம் வந்துச்சேம்மா. ஐயா பறந்து போய் ஒரு உதவி விடுவாரா. அப்படியே நாராயணன் பொழுதுன்னு போவாயம்மா. நாராயணன் பொழுதுன்னு போவாங்க. சும்மா இருப்பானா கணவர்? ஏன்னா தவறு செய்யறாரு. ஐயோ இந்த கதை கேளு. அவர் சும்மா இருப்பாரா? வேற அவரு 3 பல்ட்டி அடிச்சுன்னு வந்து ஐயா வச்சாரு பாரு. ஐயா கீசின்னு போவாரு. ஐயா கீசின்னு போகிறாரு. ஒரே கருந்தூள் செந்தூள் பறக்குது. அந்த நேரம் செங்கல், அதான் கருங்கல் செங்கலும் பறக்குது. என் கண்ணு புள்ளா புகையாயி போச்சு. அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு. மீது அவனுக்கு ஆமா. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு? இது வர எதில விட்டா விட்டதான் மச்சான் விட்டான். அதுல விட்டுறா. அதான் விட்டுங்கிறான்.
நம்ம எதுல விட்ட நான் விட்டதுல தான் விட்டுக்கிறேன். ஒண்ணுக்குள்ள விட்டுக்கிறேன். கேக்குற ஏண்டா ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுனாங்க. சரியான சண்டமா உங்க வீட்டுக்கார சாதாரண நேரமா ஆமாண்டா கோவம் வந்துச்சு பாரு. பட்டவரியா கணவர் அதே கேக்குறேன். அந்த வீட்டுல இலையில தான் பார்க்கணும் உன் கணவர். டேய் வாட என்னடா ஏமா கேக்குற மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டாங்க. நாராயண அடிக்கிறாரு உன் கணவர் திருப்பி மாத்தி மாத்தி சண்டை. உடனே நாராயண அடிக்காம கூட ஓடுறான். பின்னாடியே உன் கணவர் ஓடுறாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஓடினா நான் பார்த்தேன். நான் சண்டை நானும் பின்னாடியே ஓடுறேன்மா. ஓட சொல்ல கல்லு தட்டி கீழே போயிட்ட மாதிரி. உடனே அதுக்கப்புறம் அவன் தான் கூட போனான். அவனுக்கு டேய் ஒண்டி பாக்கம் பிரிச்சு மேல ஏத்தா தம்பி ஏண்டா அவன் ஏதோ சொல்றான் நீ ஏதோ சொல்ற ஒன்னும் புரியலடா. நீ எதுலடா விட்ட? அதான் விட்டா அதுலயே விட்ட? நீ எதுல விட்டி அதான் நானும் விட்டுக்கிறேன். அதுலயே ரொம்ப நேரம் விட்டுருந்தாரு காத்த. நீ சொல் நாய போடும் பொட்ட பையா. அம்மா அப்படியே என்ன பண்ணா நான் போய் ஒண்ணு விட்டு வந்தேன் பாரு. நான் பாக்குறேன் திருப்பி அப்படியே இப்படி ஐயா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுங்கிறாங்க. ஐயா என்ன பண்ணாரு உடனே ஓங்கி ஒரு குத்து விட்டாருமா. அவன் மூக்கு வீங்கி போச்சு. ஒரே சாம் விஷயத்த சொல்லுடா. உடனே அவரு என்ன பண்ணாரு இவரு போய் விட்டாரு பாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஐஸ் வந்து நான் அதை சப்பல அனுப்பி போட்டேன் அவனுக்கு. டேய் நீயாவது முழுமையா சொல்ல முடியல. நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்கு ஒரே ஒரு ஐஸ் குடுத்தாங்க பாரு. அதை நான் மட்டும் போய் சப்பின்னு இருந்தேன். அங்க விட்டுக்கிறோம் போ. அவன் பையன் நான் கொடுக்குறேம்மா. மாத்தி மாத்தி சரியான சமரமா சண்டை. அப்படியே சண்டை கிடையாது. உன் வீட்டு சண்டை என் வீட்டு சண்டை கிடையாதுமா. அப்படியே மின்னுக்கு மண்ணுக்கு அப்படியே ஆகாயத்துல சண்டை நடக்குதுமா. மாறி மாறி பறந்து சண்டை நடக்குது. உடனே என்ன பண்ணாரு இந்த நாராயண மத்திய நாராயண உன்னை தொண்ணு கட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா உன் கணவர் அடிச்சா இருப்பாரு. அவங்களை அடி நாராயண இருந்தா இருப்பாரு. உன் கணவர் ஓங்கி விட்டாரு. அப்படியே கிருட்டு மேல போய் கீழே வந்து ஊந்தாரம்மா. கணவர் தான் கிடையாது. தண்ணியா தள்ளா போல குடுக்குன்னு ஓடி போய் தண்ணி எத்தனை வரத்து வந்த மாதிரி சப்பி இந்த ஐஸை போட்டு அவன் தான் போன. அவனுக்கு அம்மா அப்படியே கிச்சு ஆச்சுன்னு இருந்தாங்க. அதுல தானடா விட்டா கிச்சு ஆச்சுன்னு இருந்தாங்க பாரு. அப்படியே கோவம் வந்து போச்சு அம்மா ஐயாவுக்கு. ஐயா நப்பினாரு போய் அடிக்கால் போனாரு பருக்கணும் ஊந்து போட்டாரு அம்மா. உடனே நாராயணன் பார்த்தா இதான் சாமின்னு சொல்லிட்டு ஐயா காலை பிடிச்சி கீச்சிட்டாயம்மா. ஐயா செத்து முடியாது. போகாதீங்க என்ன சொல்லுடைய வார்த்தை கேட்கலையா சாமி. ஐயோ அத்தா அந்த நாராயண சுவாமி இடத்திலே நீங்க போர் பண்ணிய சென்றா நீங்க இறந்துடுவீங்க. நீங்க போகாதீங்கன்னு சொன்னது என் வார்த்தையை கேட்காம போய் என்ன தனியா தவிக்க விட்டு போயிட்டீங்களே. அத்தா நீங்க இல்லாத உலகத்துல நான் எப்படி வாழ போகிறேன் அத்தா. அத்தா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததம்மா. ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடு கலைந்ததையா குருவி பறந்ததையா ஐயா குருவி பறந்ததையா.
பேருக்கும் இன்றோடு முடிந்ததையா, இன்றோடு முடிந்ததையா ஐயா, இன்றோடு முடிந்ததையா. ஆவி பிரிந்தது ஆகில் முடிந்தது கூடு கலைந்ததையா, குருவி பறந்ததையா ஐயா, குருவி பறந்ததையா. ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது கூடு கலந்ததையா, குருவி பறந்ததையா ஐயா, குருவி பறந்ததையா. மானையில வைத்தாரையா, இல வைத்தாரையா ஐயா, இல வைத்தாரையா. ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது கூடு கலைந்ததையா, குருவி பறந்ததையா ஐயா, குருவி பறந்ததையா. ரங்கநாதையா, தாடி கட்ட மனைவி ஜானகி அம்மாவை எங்கையா விட்டுட்டு போயிருக்கிற? ஐயா, நீ பெத்த பிள்ளைகளை யாருக்கிட்டயா சொல்லி விட்டுட்டு போயிருக்கிற? ஐயா, நீ பெத்தெடுத்த ஒரு பிள்ளைய யாருக்கிட்டயா சொல்லி விட்டுட்டு போயிருக்கிற? நீ பெத்த பொண்ணுங்களை யாருக்கிட்டயா சொல்லி விட்டுட்டு போயிருக்கிற சாமி? ஐயா, எனக்கு சுருட்ட புளிய மரம் ஐயா, எனக்கு சுருட்ட புளிய மரம் ஐயா, இன்னைக்கு நாங்க சூதாடோ நந்தவனா. ஐயா, நகரதையா, எங்களுக்கு இன்னைக்கு சுருட்ட புளிய மரம்
ஐயா எங்களுக்கு சுருட்ட புளிய மரம் இப்பத்த மக்களுக்கு நாங்க சூதாடும் நந்தவனா ஐயா நாங்க சூதாடி வீடு வந்தா ஐயா நாங்க சூதாடி வீடு வந்தா ஐயா எங்களுக்கு பச்சை தண்ணி யார் கொடுப்பா ஐயா எங்களுக்கு பப்ப புளிய மரம் ஐயா மகனாத ஐயா சாரி கட்டி மனைவி சாரி அப்ப நினைக்கல ஐயா ஐயா எங்களுக்கு பப்ப புளிய மரம் ஐயா எங்களுக்கு பப்ப புளிய மரம் ஐயா எங்களுக்கு நாங்க பார்த்தாலும் நந்தவனா ஐயா இன்னைக்கு நாங்க பத்தாடி வீடு வந்தா ஐயா நாங்க பத்தாடி வீடு வந்தா ஐயா நீ பத்த பாக்கிறதுக்கு பத்த தண்ணி யார் கொடுப்பா ஐயா எனக்கு கடுகு உருண்டு வரும் ஐயா எனக்கு கடுகு உருண்டு வரும் எங்க ரங்கநாத ஐயாவுக்கு காரி வண்டி முன்ன வரும் ஐயா அந்த கார நிறுத்திடுங்க ஐயா அந்த கார நிறுத்திடுங்க எங்க ரங்கநாத ஐயா நான் காரழக பார்க்க போறேன் ஐயா எங்களுக்கு மிளகு உருண்டு வரும் ஐயா எனக்கு மிளகு உருண்டு வரும் ஐயா எனக்கு ரங்கநாத ஐயாவுக்கு மோட்டார் வண்டி முன்ன வரும் ஐயா அந்த மோட்டார நிறுத்திடுங்க ஐயா அந்த மோட்டார நிறுத்திடுங்க ஐயா அந்த முகத்தழக பார்க்க போறோம் ஐயா நீ பெத்த மக்களுக்கு ஆறுதல் யார் யார் சொல்லிட்டு போயிருக்கிற ஐயா எங்களுக்கு கட்டிட வீடு இருக்கு ஐயா எங்களுக்கு கட்டிட வீடு இருக்கு ஐயா எங்களுக்கு கல்லறைச்ச தின்னருக்கு ஐயா எனக்கு கல்லறைச்ச தின்ன மேல ஐயா எனக்கு கல்லறைச்ச தின்ன மேல ஐயா எனக்கு கணக்கெழுத யார வச்ச ஐயா எனக்கு பூட்டிட வீடு இருக்கு ஐயா எனக்கு பூட்டிட வீடு இருக்கு ஐயா எனக்கு பொண்டாராச்ச தின்னருக்கு ஐயா அந்த பொண்டாராச்ச தின்ன மேல ஐயா எனக்கு பொண்டாராச்ச தின்ன மேல
ஐயா எங்களுக்கு பொறுப்பெழுத யார வச்ச ஐயா நீ ஒத்தையா பெத்த பிள்ளைய யாருக்கிட்ட விட்டுட்டு போயிருக்கிற நீ ஒத்தையா பெத்து வளர்த்த கட்ட யாருக்கிட்ட சொல்லி விட்டுட்டு போயிருக்கிற நீ பெத்த மக்கள் எல்லாம் யாருக்கிட்ட விட்டுட்டு போயிருக்கிற ஐயா ஐயா உன் பிள்ளைங்களை நினைச்சு நீ பார்த்தது இல்லையா அந்த பிள்ளைங்க உன்னை நினைக்கிறத நீ நினைச்சு பார்த்தது இல்லையா ஐயா நான் கட்டி தயிரெடுத்து ஐயா நான் கட்டி தயிரெடுத்து ஐயா கை கொண்டு பத்தெடுத்து ஐயா நான் சாஞ்சி கடையும் பொழுது ஐயா நான் சாஞ்சி கடையும் பொழுது எனக்கு சங்கு சத்தா கேட்டதப்பா அப்பா அது யாரு விட்டு சகுனா ஐயா அது யாரு விட்டு சகுனா அது யாரு வீட்டு சகுனா எனக்கு ரங்கநாதையா வீட்டு சகுனு எங்களுக்கு தகுந்தவங்க சொன்னாங்க ஐயா எனக்கு பச்சை மஞ்ச பவள மஞ்சா எனக்கு பச்சை மஞ்ச பவள மஞ்சா இன்னைக்கு பத்தினிங்க புது மஞ்சா ஐயா நீ தாலி கட்டோட மனைவியோட மஞ்சள் குங்குமம் அடிய போத கேட்டேட ஐயா எனக்கு பச்சை மஞ்ச பவள மஞ்சா எனக்கு பச்சை மஞ்ச பவள மஞ்சா இன்னைக்கு பத்தினிங்க புது மஞ்சா ஐயா அந்த ஜாடிக்கப்பா பத்தினியின் தாலி வாங்க அந்த பத்தினியின் தாலி வாங்க இன்னைக்கு இந்த பல பேருக்கு சம்மதமா அம்மா எனக்கு குண்டு மஞ்சா உருளு மஞ்சா எனக்கு குண்டு மஞ்சா உருளு மஞ்சா இன்னைக்கு உத்தமிங்க புது மஞ்சா இந்த உத்தமியின் தாலி வாங்க அப்பா எனக்கு உத்தமியின் தாலி வாங்க இந்த ஊராருக்கு சம்மதமா ஐயா எனக்கு மட்ட மாமரமா ஐயா எனக்கு மட்ட மாமரமா நீ பெத்த மக்க மயிலடங்கோ சத்திரமா ஐயா ரங்கநாத ஐயா இந்த மட்ட மரம் பட்டு போச்சு ரங்கநாதைய மட்ட மரம் பட்டு போச்சு நீ பெத்த மக்க மயிலு போய் எங்கடங்கோ ஐயா எங்களுக்கு குட்ட மாமரமா ஐயா எனக்கு குட்ட மாமரமா ஐயா எனக்கு குயிலானங்கோ சந்திரமா ஐயா நீ பெத்த பக்கம் குட்ட மரம் பட்டு போச்சு ஐயா நீ பெத்த பக்கம் குட்ட மரம் பட்டு போச்சு நீ பெத்த பக்கம் குயிலு போய் எங்கடங்கா
ஐயா, நீ பெத்த மக்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்கிற? ஐயா, எனக்கு அடி கிருத்திக்கம்மா. ஜானகம்மாவுக்கு இன்னைக்கு ஆடி கிருத்திக்கம்மா. எனக்கு ஆடி கிருத்திக்கம்மா. எனக்கு ஆடி கிருத்திக்கம்மா. எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகம்மா. அம்மா, என் அண்ணா இருந்திருந்தா, எனக்கு அண்ணா இருந்திருந்தா, எனக்கு அண்ணா வருஷ வரும். என் அண்ணன் கொடி முன்ன வரா. அம்மா, எனக்கு தையே கிருத்திகம்மா. எனக்கு தையே கிருத்திகம்மா. எனக்கு தம்பி இல்ல பண்டிகம்மா. ஐயா, என் தம்பி இருந்திருந்தா, என் தம்பி இருந்திருந்தா, எனக்கு தவற வரிச வரும். என் தம்பி கொடி எனக்கு முன்ன வரும். ஐயா, ரங்கநாத ஐயா, எட்டடுக்கு மாளிகையில் எட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானே.
உங்க மனைவிக்கு தாலியா இருக்கிற அத்தா இந்த உலகத்துல இனிமே எனக்காக யாரு இருக்கிறாங்க அத்தா? ஐயா ரங்கநாத ஐயா